ராம் ராம் பெரியவாச்சரணம். இந்த பெரியவாபுரம் உருவாவதற்கு பாலப்பெரிவாளுடைய அனுகிரகம் முக்கியமாக இருந்தது அப்படின்றத விளக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், எல்லாரும் இந்த பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கோ. ராம் ராம் பெரியவாச்சரணம். நம்ம இந்த இடம் 10 கிரவுண்டு நம்ம 1980 வாங்கினோம். நான் ஆர்மியிலேருந்து 2020 ரிட்டையர்ட் ஆகணும். அதனால் எங்கள் ஆற்று மாமி 2018 இங்கே ஒரு அம்பாள் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு 10க்கு 10 அம்பாள் கோயில் கட்டலான்னு நம்ம மார்ச் 7ஆம் தேதி பூமி பூஜா போட்டு இங்கே பிரதிஷ்டையாக போகிற விக்கிரகங்களை மகாபலிபுரத்தில் நம்ம வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு என்னோடய ஸ்கார்பியோ காரை ஒரு ரதமாக கன்வெர்ட் பண்ணி, ஒரு மொபைல் டெம்பிளாக கன்வெர்ட் பண்ணி, பிளாட்ஃபார்ம்லாம் க்ரியேட் பண்ணி, அதில் இந்த விக்கிரகங்களை ஃபிக்ஸ் பண்ணி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை போட்டு பட்டின பிரவேசம் ஸ்டார்ட் ஆகிட்டு மொத அதிஷ்டானம் மகாபெரிவாளுடைய வைகாசி அனுஷம் அன்னைக்கு அதிஷ்டானத்தில் காலையில் நம்ம ரதம் போய் நிற்குது. அப்போ நம்ம பாலப்பெரிவாகிட்ட அணுகு தொண்டர் மூலமாக இது மாதிரி கூவத்தூர் பக்கத்தில் கட்டுறா ஒரு அம்பாள் சன்னதி, அந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு ரதத்தில் வந்திருக்கு. அதை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ பெரியவா அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். பெரியவா கிட்ட வருவா, ரதத்துக்கிட்ட வருவா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஐபி யாராவது வந்துடுவா. அப்படியே டைவர்ட் ஆகி 1:30 மணிக்கு தான் பாலப்பெரிவா பூஜை பண்ணான். அந்த ரதத்தில் என்ன விக்கிரகங்கள் இருந்ததுன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரதத்தில் இந்த அம்பாள் இருந்தா, ரதத்தில் பாலகணபதி இருந்தார், ரதத்தில் பாலமுருகன் நம்ம வச்சுருந்தோம், பாலமுருகனும் ரதத்தில் இருந்தார், ரதத்தில் நந்தீஸ்வரர் இருந்தார், ரதத்தில் நாகர், அந்த ராகு கேது நாகர் இருந்தார், ரதத்தில் 18ஆம் படி கருப்பனும் ரதத்தில் இருந்தார். பாலப்பெரிவா பூஜை பண்ணும்போது என்னென்ன சுவாமி விக்கிரகங்கள்லாம் நம்ம ரதத்தில் இருந்தது நான் உங்களுக்கு இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம பார்வையிட்டோம். அதுக்கப்புறம் ரதம் திருப்பதிக்கு போச்சு. ஆனால் மேல் திருப்பதியில் அளவு பண்ணலை. அதனால் கீழ் திருப்பதியில் அலமேல் மங்காபுரத்தை தாயார் சன்னதிக்கு போயிட்டு ரதம் சென்னை நங்கநல்லூர் வந்துடுது. அப்போது அங்கே ஒரு உண்டியல் வச்சுருந்தோம் நம்முடைய ரதத்தில். அதில் 9500 நம்ம பெரியவா சன்னதியில் பெரியவா டிவோட்டிஸ் போட்ட 9500 இருந்தது. அது மாமி சொன்னால் இந்த 9500 ஒரு விக்கிரகம், பெரியவா விக்கிரகம் வாங்கிடலான்னு நம்ம நங்கநல்லூரில் அந்த விக்கிரகம் வாங்கினோம். விக்கிரகம் வாங்கும்போது அங்கே ஒரு பெண்ணும் குழந்தையும் எங்ககிட்ட பாட்டி பூஜை பண்ண பெரியவாவுடைய பாதுகை இருக்குது, நாங்கள் அமெரிக்கா போய் செட்டில் ஆக போகிறோம், அதை வச்சுக்க முடியுமான்னு கேட்டால், நாங்கள் கரும்பு தின்ன கூலியாக மாமின்னு போய் அந்த பாதுகை நமக்கு வந்தது. ஒரே நேரத்தில் பெரியவா விக்கிரகமும் பாதுகையும் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த பெரியவா கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே வரா, மாமி அனுஷ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் பெரியவா மனசுக்குள்ளே நம்ம பெரியவாபுரத்தில் நம்ம பெரியவாளுக்கு ஒரு விக்கிரகம், ஒரு கோயில் கட்டணுன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு. அதுக்கு காரணமாக அந்த பெரியவா பாலப்பெரிவா அனுகிரகம் பண்ணது. அந்த தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். பாலப்பெரிவா அனுகிரகத்தில் பெரியவாபுரம் உருவாகியிருக்கு. ராம் ராம் பெரியவாச்சரணம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் பெரியவா நிறைவேற்றி கொடுக்கணும். முக்கியமான ஒரு பிரார்த்தனை, 35 வயதை கடந்து இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல மணப்பெண் அமைந்து திருமணம் நடக்கணுன்ற இந்த வீடியோ மூலிமா நம்ம பெரியவா கிட்ட பிரார்த்தனை வைக்கிறேன். ராம் ராம் பெரியவா சரணம்.